ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது டிஆர்டிஓலேருந்து புதிய பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது டிஆர்டிஓவிலேருந்து டிஃபென்ஸ் மெட்டலர்ஜிக்கல் ரிசர்ச் லெபார்ட்டரி, அதாவது டிஎம்ஆர்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐடிஐ அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து சொல்லியிருக்காங்க. 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே கண்ட ட்ரேடிங் வந்து முடிச்சவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ட்ரேடிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா ஃபிட்டரு, ரெண்டாவது வந்து டேர்னரு, மூணாவது பார்த்தீங்கன்னா மெக்னிஸ்ட்டு, வெல்டரு, எலக்ட்ரிஷியனு, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டு, கார்பெண்டரு, புக் பைண்டர் வந்து சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிவி பாஸ் அல்லது ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் வந்து முடிச்சவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபிட்டரில் பார்த்தீங்கன்னா 20, டேர்னரில் பார்த்தீங்கன்னா 8, மெக்கனிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 16, வெல்டரில் 4, எலக்ட்ரிஷியனில் 12, எலக்ட்ரானிக்ஸில் வந்து 4, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா 60, கார்பெண்டரில் பார்த்தீங்கன்னா 2, புக் பைண்டரில் பார்த்தீங்கன்னா 1 வந்து சொல்லியிருக்காங்க. அது மொத்தம் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தவரை எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்சிவிடி அல்லது எஸ்பிவிடி வந்து ரெகுலர் கேண்டிடேட் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் அப்போ வந்து அவங்க கொண்டு வர டாக்குமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்னு பார்த்தா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க. கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து ப்ரீவியஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் வந்து வாங்கியிருக்கணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா சிவில் அசிஸ்டன்ட் சர்ஜன் கிட்ட வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் அண்ட் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பைர்டு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் பாஸ்புக் வந்து ஜெராக்ஸும் சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, ஒரு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கான லாஸ்ட் டேட்டை பார்த்தீங்கன்னா 31 மே 2024 அன்று வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்டெல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்து கிடைக்கும். இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டிஎஸ் விஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.